வெல்கம் டு Char. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, அதாவது கேரக்டர் அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இன்டீஜர்ஸ் அரேஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அரேங்கிறதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டீஜர்ஸாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இங்கே அது இன்டீஜர்ஸாக எல்லாமே இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது, ட்ராவர்ஸ் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம இன்டீஜர்ஸ்க்கு பண்ண அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு ஸ்லைட் சேஞ்ச் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் பார்த்துட்டு ஸ்ட்ரிங்கோட லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே எப்படி நம்ம stdio.h conio.h அப்படின்னு கொடுக்குறோமோ அதே மாதிரி string.h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அதில் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் என்னங்கிறதையும் வந்து நம்ம இந்த எபிசோட் எனக்கு கன்சிக்யூட்டிவ் எபிசோட்ஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்புட் வாங்கிறதுக்கு எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குங்கிறதுலேருந்து எல்லாமே வேணும் இல்லையா? ஸோ அந்த எத்தனை கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நான் n அப்படிங்கிற வேரியபிளில் சொல்கிறேன். அரேயில் அங்கே எத்தனை எலமெண்ட்னு சொன்னதை இங்கே வந்து எத்தனை கேரக்டர்ஸ்னு சொல்கிறேன். அதே தான் இங்கேயும் வந்து n-ஆல் நம்ம அது வந்து டினோட் பண்ணுறோம். அடுத்து n-க்கு அடுத்து வந்து நம்ம வந்து அரேயை டிக்ளேர் பண்ணோம் இல்லையா? ஸோ அரேக்கு ஒரு பேர் வைக்கிறேன், strன்னு சொல்லிட்டு வைக்கிறேன், ஸ்ட்ரிங்க்கு ஷார்ட் ஃபார்ம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து சைஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். சைஸ் எப்பவும் போல் நான் 15 கொடுக்குறேன். செமிகோலன் வச்சாச்சு, முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறோம். ஆனால் இந்த கேஸில் என்னென்னா ஸ்ட்ரிங்னா கேரக்டர், நான் இங்கே இன்டீஜரில் கொடுத்துருக்கேன். ஸோ கேரக்டர் str ஆஃப் 15 சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகே, இன்ட்டுன்னு கொடுத்தோன்னா அது இன்டீஜர்ஸை சொல்லணும். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிடையாது. கேரக்டர் டேட்டா டைப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து இந்த அரே ஸ்டோர் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ எப்பவும் போல் ஒரு printf கொடுத்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஸோ enter n அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். scanf போட்டு %d, ஏன்னா அது வந்து ஒரு இன்டீஜர். ஸோ %n அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓகே, ஸோ enter n அண்ட் %d போட்டு %n அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்புட்டாக வாங்குகிறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க இன்புட்டை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ரைட்டா? ஸோ அந்த ஸ்ட்ரிங் அரேயை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு போன தடவை என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஃபார் i is equal to 0, i is less than n, i plus plus அப்படின்லாம் கொடுக்க போகிறோம். எப்பவும் போல் ஐயை டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஐயை டிக்ளேர் பண்ணியாச்சு, ஃபார் லூப் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்புட் வாங்கணும். ரைட்டா? அங்கே வந்து ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து நம்ம கேட்டோம். இங்கேயும் அதே மாதிரி element 0, element 1 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் இதோட ஒரு சிம்பிளிஃபைட் மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, scanf டேரெக்டாக கொடுத்து இதில் %d அப்படின்னு கொடுத்தோம்ல, அதுக்கு பதிலாக %s அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்ட்ரிங்குக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எப்பவும் போல் %str அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கே டைப் பண்ணலாம். அதுவே ரெஸ்பெக்டிவாக அதோட பொசிஷனில் இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் மட்டும் மேலே கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ enter string அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்புட்டாக வாங்குது, இது அந்த ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்குது. ஸோ ஸ்ட்ரிங் இன்புட்டாக வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணது எப்பவும் போல் தான். நம்ம வந்து அதுலேயும் வந்து 2 வழி இருக்குது. ஒன்று printf கொடுத்து இந்த மாதிரி டேரெக்டாக %s கொடுத்துட்டு வெளியில் str அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஆர் எப்பவும் போல் நம்ம கேரக்டர் வைஸ் பிரிண்ட் பண்ணலாம். i is equal to 0, i is less than n, i plus plusன்னு போட்டு printf ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே வந்து நம்ம கேரக்டராக பிரிண்ட் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ %c தான் வந்து கொடுக்கணும். ஓகே, அண்ட் எந்த வேல்யூ, நம்ம str of 5. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வேல்யூஸை பிரிண்ட் தான் பண்ணுது. ஓகே, நீங்கள் ஒரு ப்ளாக் என்ன பண்ணிக்கிறேன் அடுத்த லைன் போகிறதுக்காக. ஸோ இது எசென்ஷியலி ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணி அதோட சைஸை இன்புட்டாக வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் நடக்குது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். enter n, என்னோட வேல்யூ வந்து நான் 4ன்னு சொல்கிறேன். enter string abcd. இங்கே பார்த்தீங்கன்னா abcdன்னு சொல்லிவிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு, அடுத்த லைன் போயிருக்கு, ஃபார் லூப்பும் அதே தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டில் எதனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, இந்த பழைய கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணோன்னா இது வந்து சில டைம் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஃபார் லூப் மெத்தட் வந்து கேரக்டர் வைஸ் ட்ராவர்ஸ் பண்ணது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். பட் இந்த % யூஸ் பண்ணுற இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் பழைய கம்பைலர்ஸில் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு.
ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புதுசுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இது பழைய கம்பைலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா சில டைம் எரர்ஸ் வரலாம். ஸோ அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்கேனஃப்க்கும் பர்சன்டேஜஸ் யூஸ் பண்ணுறது வந்து பிரச்சனை இல்லை மோஸ்ட்டாக. பட் எசென்ஷியலி நீங்கள் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்டிஜர்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம கேரக்டர்ஸ்க்கும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணி இன்புட் வாங்கி பிரிண்ட் பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து இங்கே %c கொடுத்து கேரக்டராக தான் பண்ணுறோம். பட் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் இந்த %s அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம நார்மல் வேரியபிள்ஸ் மாதிரி சிம்பிளாகவே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்ஸ்க்கானது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம் இல்லையா? இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அதை முதல்ல நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது டிக்ளேர் இல்லை, இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் கொடுத்து string.h அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த string.hல அப்படி என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி வந்து இந்த எண்ணை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கினோமோ அப்படி இன்புட்டாக வாங்காமல் நம்ம ஸ்ட்ரிங் லென் strlen சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 லைன்ஸையும் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக n is equal to strlen of நான் வந்து str அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் லென் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து யூசர்கிட்டேருந்தே அதை இன்புட்டாக வாங்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணாமல் டேரெக்டாக அவங்களை ஸ்ட்ரிங்கே கொடுக்க சொல்லிட்டு நம்ம வந்து அதோட லென்த்தை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரிங் லென் அப்படிங்கிறதுனா இந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது இம்போர்ட் பண்ணால் தான், அதை இன்க்ளூட் பண்ணால் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியும். கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அதோட ரெஸ்பெக்டிவ் ஆப்ரேஷன்ஸை வந்து அது பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் லென்த் மாதிரியே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் அப்படின்னா என்னென்னா 2 ஸ்ட்ரிங்கை சேர்க்கறது தான் கன்கேட்டினேஷன். ஓகே, ஸோ ஆடிங் 2 strings இஸ் கால்ட் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன். ஸோ 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு முதல்ல 2 ஸ்ட்ரிங் வேணும், ரைட்டா? ஸோ str2ன்னு சொல்லிட்டு இன்னொன்று வச்சுக்கிறேன். இதில் வந்து 5 லெட்டர்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2வது ஸ்ட்ரிங்கையும் இன்புட் வாங்குகிறேன். ஓகேயா, string2 இங்கேயும் string2ன்னு கொடுத்துட்றேன். இது நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ டெலீட் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரிங் லென் கண்டுபிடிக்கவும் வேண்டாம், ஸோ அதையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே எசென்ஷியலாக நம்ம string1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ இங்கே என்ன சொல்கிறேன், string1 is equal to str கன்கேட்டினேஷனுக்கு strcat அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். str, str2. ஓகே, ஸோ இதுதான் வந்து டெஸ்டினேஷன் சோர்ஸ் அப்படின்னு 2 காமிக்குதா? ஸோ இங்கே இருந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகே, ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம str வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதில் ப்ராப்ளம் நம்ம இது கொடுக்க வேணாம். ஓகே, ஸோ செமிகோலன் வைக்கல. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் நம்ம இதுலேருந்து இங்கே காப்பி பண்ணுறோன்னு சொல்கிறோம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்டர் ஸ்ட்ரிங் abcd. string2 இதில் என்ன கொடுக்கலாம், efg கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்டில் abcdefgன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கேரக்டரும் கன்கேட்னேட் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது, ரைட்டா? ஸோ 2 ஸ்ட்ரிங் தனித்தனியாக வச்சுட்டு அதை ஆட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங் கன்கேட்னேஷன். அதை வந்து strcat அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன், அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது. எதுலேருந்து காப்பி பண்ணி இதில் போடணுங்கிறது அடுத்து சோர்ஸ், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 2யும் கமா செப்பரேட்டடாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து strcmp. ஓகே, ஸோ இதுலேயே 2 இதை நம்ம பாஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணணும்னா 2யுமே வந்து ஒவ்வொரு லெட்டராக வந்து செக் பண்ணும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு லெட்டரில் வந்து தப்பாக இருக்குது, இதில் ஒரு லெட்டர் இருக்குது, இதில் வேறு லெட்டர் இருக்குன்னா அது 2ஓட ஆஸ்கி வேல்யூ இருக்குல்ல, அதை சப்ராக்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் தரும். ஓகே, ஸோ இப்போ 2க்குமே வந்து ஈக்குவலான ஆஸ்கி வேல்யூ இப்போ ஏ இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் இருக்குது, இதுதான் ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 2ஓட ஆஸ்கி வேல்யூ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும்.
அப்போ 0னா அது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். 0வை தவிர வேறு எந்த வேல்யூஸ் நம்மளுக்கு வந்தாலும் அதுக்கு அர்த்தம் அது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஏன்னா ஆஸ்கி வேல்யூ வேறு இருக்கிறனால தான் டிஃப்ரென்ஸ் வந்து 0வாக வரல. ஸோ அதனால் அதுக்கு அர்த்தம் அது நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ 0 வந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் கம்பேரில் ஈக்குவல்னு அர்த்தம். அதை தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் அது வந்து நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ண போகிறோம். ஸோ printf %d கொடுக்குறேன். இங்கே வந்து இந்த ஸ்ட்ரிங் கம்பேரை அப்படியே போடுறேன். ஓகே, நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை. ஏபிசி திருப்பியும் ஏபிசி போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0 வருது. ரைட்டா, இதே இதை நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ஏபிசி இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1ன்னு வருது. ரைட்டா, ஸோ 1னா அது வந்து நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் கம்பேர் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ 0 வந்துச்சுன்னா ஈக்குவலு, 1 வந்துச்சுன்னா நாட் ஈக்குவல், ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் கம்பேர் இப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் கம்பேர் பார்த்தோம், கன்கேட்டினேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா, ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ strREVன்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிவர்ஸ் அப்படியே நம்ம கண்டுபிடிச்சி நம்மளுக்கு தந்துடும். ஓகே, ஸோ இங்கே %s கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஏபிசின்னு கொடுத்தேன்னா ஸ்ட்ரிங் 2 இது நம்ம யூஸே பண்ணல, இருந்தாலும் சும்மா கொடுத்து விடும். சிபிஏ நம்மளுக்கு அவுட்புட் வருது. ஏபிசின்னு கொடுத்தோம். ரைட்டா, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரிங்கில். லென்த்து, ரிவர்ஸு, கன்கேட்டினேஷனுக்கு ஸ்ட்ரிங் str கேட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் கம்பேர், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து string.h லைப்ரரியில் இருக்கிறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பேசிக்காக ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, இன்புட் வாங்குறது எப்படி, அதை ட்ராவர்ஸ் பண்ணுறது எப்படி, அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸை எப்படி மேனிபுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அரேஸ் ஆர் 2 டைமென்ஷனல் அரேஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்தால் அதை வந்து நம்ம நெஸ்டட் லூப்புன்னு சொன்னோமோ, ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சிம்பிளாக சொன்னால் இதுதான். ஓகே, ஸோ அது எப்படின்னா அது வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி டிக்ளேர் பண்ணலாங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸோட அடுத்த எபிசோட பார்க்கலாம். Until then, bye bye.